அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாவை பற்றின அப்டேட்ஸ் தான். பாப்பாவோட புனியதான வீடியோவும் அதோடு சேர்த்து நம்மளோட பாப்பாவோட பேர் வைக்கிற இதுவும் தான். புண்ணியதானம் பண்ண அன்னைக்கே பாப்பாவுக்கு பேரும் வச்சாச்சு, அதோடு சேர்த்தே பேர் வச்சாச்சு. இந்த புண்ணியதானத்தில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கும்ப ஜபம் வச்சு நம்ம கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய சிவாச்சாரியார் அவங்கள தான் வந்து நமக்கு வந்து பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாப்பாவோட ஃபேஸ் ரிவீலும் பண்ண போகிறோம். பாப்பாவோட பேர் என்ன அப்படிங்கிறது நேம் ரிவீல் அதுவும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பாப்பாவோட பேர் வந்து ஏற்கனவே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வித்தியாசமானது அப்படின்னா, எப்போவுமே வந்து சுவாமியோட பேர், அம்பாலோட பேர், முருகப்பெருமானோட பேர், இந்த மாதிரி விநாயகரோட பேர், ஸோ அவங்களுக்கு என்ன தெய்வங்கள்லாம் பிடிக்குமோ அவங்களோட பேரை வந்து வைப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து நாம் வந்து எப்படி பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, கைலாயத்தில் வந்து சுவாமி அம்பாள் இருப்பாங்க இல்லையா, அம்பாளுடைய பணிப்பெண்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் தான் நம்ம வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு வச்சுருக்கோம். பாப்பா பிறந்த அன்னைக்கே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் இந்த பேர் தான் நம்ம பாப்பாவுக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணினது. சுவாமி எனக்கு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி எனக்கு உணர்த்தினார். நான் அதனால் இந்த பேர் தான் பாப்பாவுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பாப்பாவோட பேர் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்கும் உங்களோட கமெண்ட்ஸும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் வந்து நம்மளோட சேனலில் வளர்ச்சியும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட்டிவை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் உண்மையிலே பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்களால் தான் நம்மளோட சேனல் வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு காரணம். நீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓம் குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதஜே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமுக்தஜே நமः. ஓம் சோணப்பிரபம் சோமகலாவதம்சம் पानिस्फुरत्पञ्चसरेक्षुजापं प्राणप्रियं नौमि पिनाकपाणेः कोणत्रयस्थं कुलदैवतं नः अतिमधुरजापहस्ताम् अपरिमितां मोदपानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे. इष्टदेवता कुलदेवताभ्यो नमो नमः. वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ॐ भूः प्राणानायम्य अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो नमोपात्त समस्त दुरित जगद्वार श्री पार्वती परमेश्वर प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव महाबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव गौरीपदे दे अङ्घ्रियुगं स्मरामि. अद्य करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ मङ्गल महागणपति पूजां करिष्ये. अक्षतानुत्तरधोणिरस्य सामान्याप अस्त्राय नमः अस्त्राय नमः अस्त्राय नमः. महागणपति बिंबं संस्थाप्य बिंबमूले ओम आधारशक्तये नमः. ओम अनंताय नमः. ओम धर्माय नमः. ओम सुमुखाय नमः. ओम येहदन्ताय नमः. ओम कपिलाय नमः. ओम गजेरम्बाय नमः. स्कंदपूर्वजाय नमः. महागणपतये नमः. ओम दशद्रव्यसमायुक्तं सुगन्धं सुमनोहरम् आग्नेयं सर्वम् आदिपूज्याय देवाय दन्तमोदकधारिणे महागणपतये नमः.
कर्पूरनीराञ्जनं दर्शयामि அப்படிவா சுந்தர் திருநீர் பூஜை நெத்தியில் முதல்ல எல்லாரும் द्रव्यसमायुक्तं सुगन्धं सुमनोहरम् आग्नेयमर्पयामि पूजीफलसमायुक्तम् आहवल्लीधरेन्दं कर्पूरस्य धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् सोमेदाहं ब्रह्मणो वेद अमृतेनावृताम्बुरीं तस्मै ब्रह्म च ब्रह्मा च राजाधिराजाय प्रसज्ञसाधिने नमो वयं श्रवणाः வாங்க எல்லாரும் எடுத்துக்கங்க வாங்க வாங்க ओम नमो मकरवाहाय पाशहस्ताय ते नमः प्रचेतसे नमस्तुतीवः वास्तोहोष्पदे विश्वारूपाण्या विशन् नकारुरेवजेदिनः शिवकं शिवं शुभकं शुभं पवित्रपवित्रो वा सर्वावस्थाङ्गदोऽपि वा स्मरेः साम्बमीशानं भाष्याभ्यन्तरश्रुतिः भूर्भुवः भूर्भुवः கொஞ்சம் கூட கண்ணாசி பாருங்க மேக்கப் கலைஞ்சிருமா துணி வச்சு ஓம் த்ரயம்பகம் நிராமஹே ஸ்கந்திம் கண்திஷ்டிகள் நிவாரய நிவாரய சித்திரஸ்து கலசம் பாப்பா தலையில் லைட்டாக படுற மாதிரி அப்படியே சொல்லுங்க. ஓம் மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி மங்களம் மீன போஷணா தீர்த்த ஆயுஷ்ய அனுகிரக சித்திரஸ்து. இப்போ அரிசியில் வந்து பாப்பாவோட பெயர் எழுதணும். எழுதிட்டு தேன் தொட்டு மோதிரம் தங்க மோதிரத்தால் தேனில் தொட்டு பாப்பாவுக்கு அப்பா அம்மா 2 பேருமே வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவோட பேரை அப்பாவும் அம்மாவும் குழந்தை காதில் சொல்லணும். சொல்லட்டுது அடுத்ததாக குழந்தையோட அத்தை வந்து காசு கொடுத்து பாப்பாவோட பேர் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். இது பாப்பாவோட மூத்த அத்தை. அடுத்ததாக இன்னொரு அத்தை இருக்காங்க, அப்பத்தா, அப்புறம் சித்தப்பா. எல்லாருமே வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து காதில் சொல்வோம். பக்கத்தாத்து மாமியும் அத்தி பேரும் இருக்காங்க, அவங்களும் தான். சிம்பிளாக வந்து புண்ணியாதனம் பண்ணி பேர் வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சோம். அந்த சிவாச்சாரியரெல்லாம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பி தான். இது வந்து என் வீட்டுக்காரோட தம்பி, என்னோட குழந்தனார், சகோதரி, அது வந்து பாப்பா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம திருவாசகி என்னோட பெரிய பொண்ணு. இவங்க நம்ம எப்பவும் கூடயே இருக்கிறவங்க, பக்கத்தாத்து மாமியும் அத்தியும் பேரும் தான். அவங்க ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க பாப்பாவுக்கு, அவ்வளோதான். அவங்க வந்து பாப்பா காதில் பேர் சொல்கிறாங்க. இது எங்கள் குடும்பத்தோட மூத்த வாரிசு, என் குழந்தை பையன் அண்ணா. பாப்பாவுக்கு அண்ணா வந்து பேர் சொல்கிறான். சிவகமலினி பாப்பா பாருங்கள். பாப்பா பார்த்துட்டு பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
திருதேவி, லாவண்யா அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாப்பா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியலை, அந்தளவுக்கு என்னோடய உடல்நிலை இருந்தது. அதை வந்து நான் டெலிவரி ஸ்டோரியில் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன் வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், வந்துடும். அந்தளவுக்கு நான் ஆக்டிவாக தான் இருக்கேன். பாப்பாவோட பேர் பார்த்துருப்பீங்க. பாப்பாவோட பேர் வந்து சிவகமலினி. நான் வந்து கமலினி வைப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து சிவ சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சிவகமலினி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இது வந்து கைலாயத்தில் வந்து அம்பாளுடைய பணிப்பெண்கள் கமலினி அம்மையார் அப்படின்ற பேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கமலினி அம்மையார் வந்து திருவாரூரில் வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காகவே அவங்களோட சுவாமியோட திருவாரூர் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திருவாரூரில் அம்பா கோவில் அந்த பிரகாரத்திலேயேன்னு அக்ரஹாரத்திலேயே வந்து ஒரு வீடு எடுத்தே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காகவே வீடு வாங்கி அங்கே வந்ததாக வரலாறு. அதே மாதிரி நம்மளும் வந்து இப்போ சுவாமியோட கோவில் வாசல்லையே சுவாமி நமக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு. வீடை கொடுத்தவருக்கு கமலினியும் கொடுக்கணும் இல்லையா, அதனால எனக்கு கமலினியும் கொடுத்துருக்காங்க. இந்த கமலினி அம்மையார் இனிமேல் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. எனக்காக இல்லைனாலும் பாப்பாவுக்காக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா ஹேர் கேர் வீடியோ தான். என்னோட ப்ரெக்னன்சியில் வந்து நான் 2-3 வீடியோ வரைக்கும் நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் வந்து எடிட் பண்ணவும் முடியலை, போஸ்ட் பண்ணவும் முடியலை. காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? அந்த பாஸ்ட் வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். மறுபடியும் உங்களோட ஆதரவை நீங்கள் அந்த வீடியோவுக்கும் கொடுக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.